வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி. கோகுலாஷ்டமி பார்த்துட்டோம். அப்போ கிருஷ்ண ஜெயந்தினா என்ன? அதாவது கிருஷ்ணர் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் தான் அவதரித்தாங்க. ஆனால் கோகுலாஷ்டமியும் ஆடி மாதத்தில் வருது. ஆவணிலையும் கேலண்டரில் ஸ்ரீ ஜெயந்தின்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது அன்னைக்கு அஷ்டமி திதியும் வருது, ரோஹிணி நட்சத்திரமும் வருது. ஸோ அன்னைக்கும் கிருஷ்ண ஜெயந்தியை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறவங்க அன்னைக்கும் பண்ணலாம். இது நார்த்தில் ஒரு விதமாகவும் சவுத்தில் ஒரு விதமாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த நாள் வேணுமோ எடுத்துக்கலாம். கோகுலாஷ்டமி அன்னைக்கு நாங்கள் ஆடி மாதத்தில் வர்ற அஷ்டமி திதியை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் 16ஆம் தேதி வழிபாடு பண்ணுங்கள். ஆவணி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செப்டம்பர் 14ஆம் தேதி பண்ணலாம். செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:16 அஷ்டமி திதி இருக்குது. அன்னைக்கு மத்தியானம் 1:17 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்குது. ஸோ அன்னைக்கும் காலையில் 10:30 11:45 நீங்கள் கிருஷ்ணருக்கு கால் தடம் போட்டு பக்ஷணங்கள்லாம் செய்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் கட்டாயம் வச்சு கண்ணனை வழிபாடு பண்ணுங்க. வேண்டும் வரத்தையெல்லாம் கண்ணன் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அதே மாதிரி மறுநாள் செப்டம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேலண்டர் எல்லாம் பாஞ்சராத்திர ஜெயந்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 15ம் 16ம் கோயில்கள் எல்லாம் இந்த ஸ்ரீ ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினங்கள். அன்னைக்கு கோயில்களில் போய் இந்த வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டுமே கண்ணனுக்கான நாள் தான். எந்த நாள் உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். 2 நாளும் நாங்கள் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2 நாளும் தாராளமாக வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய அனைத்து பிரார்த்தனையும் நிறைவேறட்டும். முக்கியமாக குழந்தை வரம் வேண்டுவோருக்கு நிச்சயமாக இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். கண்ணா நீ உள்ள வாப்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க. அடுத்த வருஷம் கண்ணனே குழந்தையா பிறப்பார். நீங்கள் அந்த குழந்தையோட கால் தடத்தை வைக்கிறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். நன்றி அன்பர்களே.